நான் பெண்ணாட முத்துஜோதி மிக்க பணிவன்போடு பேசுகிறேன். நீங்கள் நியூ ஜெர்சியில் நடக்க போகிற இந்த இசை விழாவுக்கு பெருமானுடைய அந்த அருட்பா இசை சம்பந்தமாக ஒரு கருத்தில் கேட்டிருந்தீங்க ஐயா. என் மனதை மிகவும் உருக்குகிற ஒரு துறை இது, இந்த அருட்பா இசைத்துறை என்பது. ஏன்னா இந்த இறைமையும் இசையும் பிரிக்க முடியாது இந்த மண்ணில். இந்த காலத்திலிருந்தே நீ பார்த்தீங்கன்னா இறைவன் வேறு இசை வேறுன்னு பிரிக்க முடியாதுயா. இப்போ அப்பரடிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இறைவனுடைய திருவிடை நிழல் எப்படி இருக்குன்னு கேட்டால் அது பஞ்சு மாதிரி இருக்கும், அன்பர்களுக்கு இதம் கொடுப்பது அப்படிலாம் சொல்லலாம் இல்லைங்க. ஒரு மாசில்லாத வீணையினுடைய ஒலி போல் இருக்கா சிவபெருமானுடைய திருவிடை நிழல். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கில வேணிலும் ஊசு வண்டரை கோகியம் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. இப்போ மாசில் வீணை எது போன்று இருக்குன்னா ஈசன் எந்த இணைநிழல் போல் இருக்கான். அப்போ இந்த இசையை விட முடியல பாருங்க. இறைமை என்று சிந்திக்கிற பொழுது இசையும் சேர்ந்தே வருகிறது. அதுதான் நம்ம சுந்தரர் பாடுகிற பொழுது ஈசன் ஏழிசையாய் இசைப்பயனாய் ஏழு இசையாகவும் அந்த ஏழு இசையினுடைய இசை பயனாகவும் ஈசன் இருக்கிறான்னு பார்க்குறாங்க. அது இந்த இறைமையும் இசையும் பிரிக்க முடியல இந்த மண்ணில். நம்ம தமிழனுடைய இசை பெருமிழா சங்க இலக்கியங்களில் குறிப்பாக அந்த பரிபாடல் போன்ற நூட்களிலே, அதை விட மூத்ததான தொன்மையான நூலான தொல்காப்பியத்திலே, சங்கமறிவுகார நூலான சிலப்பதிகாரத்திலே இசை பற்றிய அருமையான செய்திகள் இருப்பீங்க. அதெல்லாம் நம்ம தமிழ் ஒருவரும் தேடி தோய்ந்து படிக்கணும். அவ்வளோ அருமையான இசை நுணுக்கங்கள் எவ்வளோ தமிழை இசையில் சிறந்திருக்காங்கிற அப்போ தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்படி பாடியிருக்கிறார்கள். என்னென்னா இந்த தமிழ் ஒரு காலத்தில் அது இரண்டாம் தரமாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு தமிழ் ஊர் பெயர்களெல்லாம் வடமொழி பெயர்களாக, அந்த இறைவனுடைய அந்த கோயிலுடைய கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர்களெல்லாம் வடமொழி பெயர்களாக மாற்றப்பட்டது போல இந்த இசையும் உருமாறி போயிடுச்சு. தமிழ் இசை என்பது என்று எப்படி என்று தெரியாத அளவிற்கு எல்லாம் உருமாறி இருக்கு. எல்லாம் பெயர் மாற்றம் பெற்றது போல இசையும் பெயர் மாற்றம் பெற்று போச்சு. இப்போ இசையை ஸ்வரம்ங்கிறாங்க, இன்னைக்கு பண்ணை ராகங்கிறாங்க, பாணியை தாளம்ங்கிறாங்க, ஆலத்தியை ஆலாபனங்கிறாங்க, இன்னைக்கு ஆடலை நாட்டியம்ங்கிறாங்க. பாருங்க எப்படி இந்த தமிழ் பேர் இசை பண் பாணி ஆலத்தி ஆடல்ங்கிறதாம போயிடுச்சு பாருங்க. இதெல்லாம் காலத்தினுடைய கோலம். ஆக நம்ம மண்ணுடைய சிறப்பு ஐயா அந்த இசையும் இறைமையும் சேர்த்து பார்த்தது தான். நம்ம திருவியாறு தியாகராஜர் இருக்காரு, தியாக பிரம்மன்னு சொல்கிறாங்கன்னு, அவர் ஒரு பாடலை கேட்குறார், தெலுங்கு பாடல. ஓ மருமையின் பக்தி இல்லாத சங்கீத ஞானத்தால் நற்கதி உண்டாகுமா? தெலுங்குல பாடி இருக்காரோ இது அதெல்லாம் விட்டுடுவீங்க, அதனுடைய கருத்தை பாருங்க. ஓ மனமே, பக்தி இல்லாத சங்கீத ஞானத்தால் நற்கதி உண்டாகுமா? உண்டாக முடியாதேங்கிறார். அதனால சங்கீத ஞானத்தால் பலன் இல்லை, அங்கே இறை பற்றி சிந்தனை இல்லாமல் வர சங்கீதத்தால் பலனில்லை அப்படிங்கிறார். அதுதான் நம்முடைய வளர்ப்பெருமான் சொல்லுவார் ஐயா, அம்பலப்பாட்டு அருள்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் அருட்பாட்டு. அம்பலப்பாட்டுன்னா இறைவனோட சேர்ந்து இருக்கிற பாட்டு தான் அருட்பாட்டு, மற்றதெல்லாம் வெறும் பாட்டுங்கிறார், மருட்பாட்டுங்கிறார். அம்பலப்பாட்டி அருள்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் மருட்பாட்டு. அதில் இன்னொரு சிறப்புன்னு ஐயா, இப்போ தியாகராஜர்லாம் இசையோடு சங்கீதத்தோடு அந்த கடவுளை மட்டும் சேர்த்து பாடிவிட்டார். பெரும்பாலும் ஒருபடி மேலே போய் அந்த சங்கீதத்திலே இறைவனை மட்டும் சேர்க்காமல் அந்த உயிர் இரக்கத்தின் ஜீவகாரணத்தையும் சேர்த்தே பாடுகிறார். அதான் சிறப்பு. அதில் இப்போ 3 பாருங்க கூட்டுதில்லை, சங்கீதம், இறைமை, ஜீவகாரணம். இதுதான் பெருமாளுடைய பாட்டுக்கு தனி சிறப்பு ஐயா. அதனால் நம்ம பாலுஷம்லை தான் நம்முடைய அருட்பா பதிப்பிலே நான் உயர்ந்த ஒரு பதிப்பாக கருது. இப்படி ஒருத்தர் சன்மார்க்குலர் கிடைச்சது அவங்க பெற்ற பெரும் பேர் ஐயா. அவர் ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார். இந்த மேலை நாட்டு இசைக்கருவி தான் இந்த வயலின். அதை தமிழில் பிடின்னு சொல்லுவாங்க. அதை இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு ஒத்து போகிற ஒரு கருவியாக மாற்றியதில் பெரும்பங்கு உள்ளவர் தான் இந்த சீர்காழி ஸ்ரீ நாராயணசாமி பிள்ளைங்கிறவர். இந்த நாராயணசாமி பிள்ளையை இசை உலகம் மறக்கூடாது. அந்த மேலை நாட்டு கருவியை அது வயலின் இல்லாத ஒரு கச்சேரி இல்லை பாருங்க. அது கொண்டு வந்ததில் பெரும்
பங்கு வகித்தவர் சீர்காழி ஸ்ரீ நாராயணசாமி பிள்ளை. என்ன சிறப்புனா அவர் பலகால் வடலூர் போவாராம். இந்த செய்தியில் சன்மார்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே அந்த சீர்காழி நாராயணசாமி பிள்ளை பிடியில் எடுத்துகிட்டு போய்ட்டு வரான், வயலின் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாள் எடுத்து வரல, அங்கேயே தங்கிட்டு வரான் 2 நாள் 4 நாள் 5 நாள். அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாராம், தங்கி பெருமானோட பேசுகிற பொழுது சிந்துகிற அந்த அறிவு இருக்கு, இது இசை உலகத்திற்கு கிடைக்கக்கூடிய மிக நுட்பமான செய்தி அப்படிங்கிறார். அவ்வளோ நுட்பங்களை, இசை நுட்பங்களை பெருமான் வாயிலிருந்து சிந்துமா அப்படியே. அதை கேட்பதற்காக நாராயணர்கள் அங்கே தங்கிடுவாங்க. சில நேரங்களில் பெருமான் பாடுகிற பாட்டை வயலின் வாசித்து காட்டுகிற பொழுது சுரம் மாறுகிற பொழுது பேதங்கள் வருகிற பொழுது சுற்றி காட்டுவாராம். இங்கே வந்து சட்ஜமாக வரக்கூடாது, சுத்த தெய்வதம் வரணும், அப்படி எவ்வளோ இசைஞானம் இருக்கும் பாருங்க பெருமானுக்கு. இதுக்காகவே போய் ஏங்கிட்டு அங்கே போய் வயலின் வச்சுட்டு ஒரு உரம் உட்காந்துருப்பாரா அந்த நாராயணசாமி பிள்ளை. இதெல்லாம் வந்து அவர் சொல்கிறார். நாராயணசாமி பிள்ளை பெருமானுடைய குரல் எப்படி சொல்கிறாருன்னா, கிண்ணற சுரமாக இருக்கும். அது ஒரு இசை டெர்மினாலஜி. அது மிக உயர்ந்த ஒரு ராகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குரலாம். பெருமான் குரல் அப்படி இருக்குன்றது. ஸோ சுவாமிகளுக்கு வந்து கிண்ணரஸ்வரம் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு நாராயணசாமி பிள்ளை. அவர் என்ன சொல்கிறாரா நாராயணசாமி பிள்ளை, இதுவரையில் நான் கேட்ட கீர்த்தனைகளிலே என் நெஞ்சை உருக்கிற கீர்த்தனை கேட்டிருக்கேன், ஆனால் எலும்பை உருக்கிய கீர்த்தனை நான் கேட்டதில்லை. வள்ளற்பெருமானுடைய வாயில்தான் நான் கேட்டிருக்கிறேன். இந்த செய்திகள் முழுவதும் யாருக்கு சொல்லியிருக்காருன்னா, அன்றைக்கு மிக பிரபலமாக இருந்த ஒரு கீர்த்தனை ஆசிரியர்னா இசை பாடல் எழுதக்கூடியவர். அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீனிவாச ஐயங்கார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சுருக்கமாக சிஆர்னு சொல்லுவாங்க. இந்த பிதாவில் வேறு ஒரு ஸ்ரீனிவாச ஐயங்கார் வருவார், அதுக்காக தான் சிஆர்னு அவர் சொல்கிறது பழக்கம் இசை உலகத்தில். ஸோ அவருடைய கீர்த்தனாசிரியர் ஸ்ரீனிவாச ஐயங்கார்கிட்ட போய் அடிக்கடி சொல்லுவார், படுக்கணும் வடலூர் போயிருந்தேன், ஆனால் அவர் வாயில் சிந்துகிற சின்ன 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 குறிப்புகள் தான் நீ இசை உலகம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இசை நுணுக்குங்க அப்படின்னு சொல்லுவாராம். கிண்ணரஸ்வரத்தில் பாடுறாரு, எப்படி பாடுறாரு. இந்த சீனிவாச ஐயங்கார் வந்து யார்கிட்ட சொல்லியிருக்காருன்னா நம்ம ஆப்பாக்கிட்ட நேராக சொல்லியிருக்கார். ஆக சீனிவாச ஐயங்கார் நேரடியாக என்னிடத்தில் சொன்னாலும் ஆப்பா எழுதுறார் அரட்பாவில் இந்த செய்திகள் முழுவதும். அதனால் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு இசைஞானத்தோடு பெருமான் இருந்திருக்கிறார். இந்த மாபெரும் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அவர் வந்து சர்வ சமய கீர்த்தனைன்னு ஒரு நூல் எழுதினார். கீர்த்தனை தான் அது, ராகங்கள்லாம் போட்டு தாளெல்லாம் போட்டு. அவர் நினைக்கிறார் அந்த காலத்தில் இன்றைய தமிழ்நாட்டிலே இதை பற்றி யார்கிட்டையாவது பேசணும், கருத்து தெரிஞ்சுக்கணும், அறிவுரை பெறணும்னா அதுக்கு ஒரே இசை சக்கரவர்த்தி வள்ளலார் தான். இந்த முடிவுக்கு வரார். அவர் இருக்கிறது மாயவரம். சரி, நம்ம தனியாக போனால் அவ்வளோ இதுவாக இருக்குமா, அறிவில் சிறந்த இன்னொருத்தர் அழைச்சிட்டு போகலாமே தமிழ் இலக்கணம் இலக்கியத்தில் சொல்லிட்டு நம்ம வந்து மகாவித்வான் மீனாட்சியந்தருடைய அழைச்சிட்டு வர்றார். அவர் பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய அன்னைக்கு வந்து நம்ம தமிழ் தாத்தா உவே சாமிநாதருக்கெல்லாம் குருநாதர். அவர் திருவாரூராட்சியினுடைய மகாவித்வான். அவர் மடாதிபதிகள்லாம் எங்கிட்ட தான் தமிழ் கற்றுக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய தமிழறிஞர் வடலூருக்கு போய் பெருமானை பார்க்கணுன்னு அவரும் உடனே விழுந்தடிச்சிட்டு ஓடி வராராம். பாருங்கள், தமிழ் இலக்கணமாக இயல்தமிழா இசைத்தமிழா எல்லாத்துலேயும் கரை கண்ட வள்ளலார் இருந்திருக்காரு பெருமாள். இந்த வள்ளலாருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் பிறந்தது. ஆக மாபெரும் முன்சிப்பு வேதநாயகம் பிள்ளை மகாவித்வான் மீனாட்சி 2 பேரும் வந்து அந்த சர்வசமய கீர்த்தனையை பெருமானுடைய பாதத்திலே வைத்து அதை அரங்கேற்றம் செய்கிறார். நீ 1000 பேர் 500 பேர் சேர்ந்து மேடையில் அரங்கேற்றம் முக்கியம் இல்லை, பெருமான் கையால் வாங்கணும், அது வாங்கிட்டு முடியாது, அவர் கையால் வாங்கணும், அது அரங்கேறியாச்சு. இப்போ எந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு மதிப்பு இருந்திருக்கும் பாருங்க. நான் அந்த காலத்தில் வீடியோ எடுத்து ஏதாவது டிவிலியாக போட்டிருப்பான். இந்த மனத்துக்கு வந்த திருப்தி அது. அதனால் அரங்கேற்றி கொண்டு வந்தாருன்னு இது யார் சொல்கிறாருன்னா, வேறு ஒரு ஸ்ரீனிவாச ஐயங்கார் இருக்கார். அவர் கேபின்னு சொல்லுவாங்க. முதல்ல நான் சொன்ன ஸ்ரீனிவாச ஐயங்கார் சிஆர். இந்த ஸ்ரீனிவாச ஐயங்கார் சங்கீத சில்லறை கோவைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். இந்த சங்கீத சில்லறை கோவை அதில் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்றாரு. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆதாரபூர்வமாக பெருமாளுடைய இசை அறிவுக்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சி. நம்ம வந்து வள்ளலார் சோறு போட சொன்னார், வெள்ளை துணி போத்திருந்தார், நகவல் படிக்கணும், பாராயணம் படிக்கணும், அப்படி அந்த சிந்தனையோடு தான் வள்ளலார் பார்க்குறோம். வரலாறுக்கு பன்முகங்கள் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அதுபோல் இந்த சிதம்பரம் கிருஷ்ணய்யர்னு ஒருத்தர் மிகப்பெரிய பிராபலியமான ஒரு இசைப்பேரறிஞர் இந்த காலத்தில். அவர் அடிக்கடி வடலூர் வந்து பெருமான் திருமணால் பாடுவார். அது எதுக்குன்னா அவரே சொல்கிறார், அதாவது கிருஷ்ணய்யரே சொல்கிறார், பெருமான் வந்து பேஷ் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை ஊர் பூரா போய் சொல்லுவாராம், பெருமான் என்ன பாராட்டார்.
ஸோ பெருமான் வாயால் பெற்ற பாராட்டை வெளியுலகில் சொல்வதே மிகப்பெரிய பெருமையாக கருதினார்கள் அன்று இசைப்பேரறிஞர்கள். அதை கிருஷ்ணயர், சிதம்பரம் கிருஷ்ணயர் குறிக்கிறார். அதனால் அவ்வளவு ஒரு பெருமை சான்ற இசை ஞானம் பெற்ற ஒரு பேரறிஞராக பெருமான் திகழ்ந்திருக்கிறார். பாலகிருஷ்ணன் தம்முடைய நூலில் இன்னொரு கருத்தையும் சொல்லுவார். இந்த சாமு கந்தசாமி பிள்ளை தான் பெருமானிடத்தில் சீடனாக அவரோடு சேர்ந்து வாழ்ந்தவர். பெருமானோடவே பல கால் வடலூரில் வாழ்ந்தவர். அவர் சாமு கந்தசாமி பிள்ளை. அவர் தான் சமரச பஜனைன்னு சொல்லி பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு முழுதும் கீர்த்தனைகளாக எழுதி, தாளம் இசை ராகம்லாம் போட்டு கீர்த்தனையாக எழுதி அவர் தான் பாடுறார். ஊராக உலகம் ஊராக பாடுறார். தமிழ்நாடு முழுவதும் பாடிக்கிட்டு வர்றார். அவர் தான் பின்னால் அருட்பாவுடைய திருமுறைகள்லாம் வெளியிட்டவர். அவர் பாடுகிற பொழுது பார்க்கும்போது அப்படியே பதுமை மாதிரி செயலற்று போடுவாங்க. இந்த செய்தி யாருக்கா தெரியுங்களா? நினச்சி பாருங்க. அவர் பஜனைகள் கீர்த்தனைகள் பாடியிருக்காருன்னு தெரியுமே தவிர அவர் குரல் வேணால் அவ்வளோ அழகாக இருக்க முடியும். அப்படியே கேட்கணும்னா ஸ்தம்பிக்குமே நின்றுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு இசை நிலைமையில் அந்த இசையை அவர் பெற்றது பெருமானிடத்தில் தான். அதனால் இந்த மயிலாப்பூரில் கோட்டீஸ்வர ஐயர்னு ஒருத்தர், பெருமானுடைய இசையறிவை பற்றி சிந்திக்கிறவங்களாம் இந்த பேரில் மறக்கூடாது. மயிலாப்பூர் கோட்டீஸ்வர ஐயர். அவர் பெருமானுடைய அருட்பாவை இசை ததும்ப, உணர்ச்சி ததும்ப பாடுவாராம். பாருங்க, அடாம பாடினே கிடையாது ஒரு நாளும். அருட்பான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னா உடனே கண்ணெலாம் தண்ணி வந்துடும் அவருக்கு. மயிலாப்பூர் கோட்டீஸ்வர ஐயர். அதனால் அந்த உணர்ச்சி ததும்ப அப்படி பாடுவார் அவர். அதை கேட்டிருக்காரு இந்த ஹைகோர்ட் ஜட்ஜி டாக்டர் சுப்பிரமணிய ஐயர்ன்ட்டு. அப்புறம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர் கிருஷ்ணசாமி ஐயர். இந்த 2 பேரும் சென்னையில் கேட்டிருக்காங்க. யார் பாடிங்க? கோட்டீஸ்வர ஐயர் பாடி. அந்த 2 பேரும் விக்கித்து அழுது மூர்ச்சி ஆகிற அளவுக்கு அப்படியே ஆகிட்டாங்க 2 பேரும். யாருங்க? ஹைகோர்ட் ஜட்ஜி டாக்டர் சுப்பிரமணிய ஐயர், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர் கிருஷ்ணசாமி ஐயர் 2 பேரும் இந்த கோட்டீஸ்வர ஐயர் அருட்பாவை பாடுகிற பொழுது விக்கித்து அப்படியே மூச்சு நின்று போகிற மாதிரி, கண்கள்லாம் தண்ணீர் கிளம்ப, பேச்சற்று செயலற்று விடுவாங்க. அப்படியே அவ்வளோ ஒரு உணர்ச்சி வசமாக இந்த அருட்பாவை கேட்டிருக்கிறார்கள். அதனால் அது யாருன்னா அந்த 2 பேருமே ஆப்பாக்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆபாலிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த ஹைகோர்ட் ஜட்ஜும் இந்த கவுன்சில் 2 பேருமே, ஐயா இந்த அருட்பாவை கேட்டு நாங்கள் மூர்ச்சி ஆகிடுறோம், அப்பப்போ அழுதுகிட்டே சொல்லுவாங்க கண்ணீர்கள். அது ஆப்பா தன்னுடைய அருட்பாவை பதிவிடுறார். அதுபோல் இந்த முசிறி சுப்பிரமணிய ஐயர்னு ஒருத்தர் பெருமான் பாட்டை நெஞ்சுருகி பாடின அந்த கூட்டம் கூட அழுவோம். அப்படி அதுவரையிலும் அழகாமல் இருந்த மக்கள் அருட்பான்னு சொல்லி ஆரம்பித்து பாடின உடனே ஜனங்கள் பூரா அப்படியே அழுது கண்ணீரும் கம்பளியமாக தான் இருக்குமா. அதை இந்த முசிறி சுப்பிரமணிய ஐயர் பதிவிடுகிறார். அதனால் அந்த ஒரு முக்கியமாக ஒரு சன்மார்க்க அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இசை தொடர்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இசை சக்கரவர்த்தியாக 2 பேர் தான். யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோட்டீஸ்வர ஐயர் ஒருத்தர், இந்த சீனிவாச ஐயங்கார் ஒருத்தர். மூன்று பேர் இசை சக்கரவர்த்தி. ஸ்ரீ ராமகிருஷ்ண ஐயர். ஆக கோட்டீஸ்வர ஐயர், சீனிவாச ஐயங்கார், ஸ்ரீ ராமகிருஷ்ண ஐயர், இந்த 3 பேர் என்ன பண்ணாங்களா, இப்படி போட்டு உருக்குது இந்த அருட்பா. இந்த கீர்த்தனைகளை அவ்வளவு விஷயத்துக்கு சொரங்கிற மாற்றி பாடினா அது பெருமாளுக்கு செய்கிற துரோகமாகிடுமே சொல்லி தான் செய்தாங்கன்னா, அருட்பா முழுமைக்கும் அதாவது இந்த கீர்த்தனைகள் அத்தனைக்கும் சொரப்படுத்தியிருக்காங்க. சொரப்படுத்துன்னு ஒரு டெக்னிக்கல், இசை டெக்னிக்கல் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எந்த ராகம், எந்த சொரங்கள் வரலாம். இப்போ சரிகமாக 15 7 சுரமும் 7 எல்லா பாட்டுக்கும் வராது. ஒன்றுத்துக்கு 5 வரும், ஒன்றுத்துக்கு 4 வரும். ஒரு சுரங்கள் திருப்பி சாக்கி மா பாப்பா யா அப்படிலாம் வரும். இப்போ நீன்னு வரும். ஆக ஒரு பாடலுக்கும் எந்த சுரங்கள் எந்த இடத்துல எப்படி வரணும், தானா தனதான தத்தன அது வேறு எழுதணும். ஒரு பாடலுக்கும் இசை தான தத்தான அந்த சந்தம், 3வது சுரங்கள் எந்தெந்த இந்த 7 சுரங்களில் எது வர வேண்டும். இதை பிரித்து எழுதுறதுன்னா ஒரு பாட்டுக்கு என்ன எவ்வளோங்க ஆகும்? குறைஞ்சது 2 நாள் 5 நாள், சில பாட்டுக்கு 7 நாள் கூட ஆகும். அதுபோல் அவ்வளோத்துக்கும் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் சன்மார்க்குறையின் போற்றி ஒரு நூலாக கொண்டு வரணும். ஆக இந்த 3 ஐயர்களும், 2 ஐயர் ஒரு ஐயங்கார், கோட்டீஸ்வர ஐயர், சீனிவாச ஐயங்கார், ஸ்ரீ ராமகிருஷ்ண ஐயர், உங்களை நம்ம பாதம் தொட்டு வணங்கணுங்க. இந்த அருட்பாக்கு முழுக்கும் இந்த கீர்த்தனை முழுவதுக்கும் அப்படி எழுதியிருக்கிறாரு, சொரப்படுத்தியிருக்கிறார். அது பாலகிருஷ்ணனுடைய புத்தகம் வாங்கி படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், பாலகிருஷ்ணனுடைய இந்த 12 தொகுப்பும்
இல்லாத ஒரு சன்மார்க்க இருக்கு. அதனால் பெருமானுடைய இசை ஞானம் அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. நம்ம தராவளிகள் வரலாற்றில் இதில் பெரும்பாலும் யாரும் அழுத்தி சிந்திக்கிறதில்லை. அப்பெருமான் ஒரு ஒரு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி உட்கார்ந்தாலே போதுமா, அந்த இசை பேரஞ்சருக்கு அது பெரிய விருது கிடைச்ச மாதிரியா. அதனால தான் மிக பிரசித்தி பெற்ற சிவகங்கை மகா வைத்தியநாதன் ஐயர்னு இருந்தார். மகா வைத்தியநாதர்னா ரொம்ப சிறப்பு. நீங்கள் எந்த இசை இப்போ எனக்கு எழுதுறது போய் தட்டினீங்கன்னா மகா வைத்தியநாதர் பேர்லாம் இருக்காது. சிவகங்கை மகா வைத்தியநாதர் அவருடைய இசை நிகழ்ச்சிக்கு பெருமான் கலந்துக்கணும் ஒரு அன்பர் கடிதாசி எழுதுறார். அப்போ பெருமான் கருங்குழியில் இருக்கிறார். 1867 எழுதிய அந்த கடிதம் அருட்பாவலி பதிவாகியிருக்கிறது. அப்போ எவ்வளோ பெருமை நினச்சிருக்காங்க பாருங்க, எப்படியாவது வரணும் பெருமான். அதனால் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனையே யாழில் வருகிற இசையாக பார்க்கிறார், இனிய வாய்ப்பாட்டாக பார்க்கிறார், ஏழு இசையாக பார்க்கிறார், அருள் இசையாக பார்க்கிறார். அதுக்கு ஆதாரம்னு கேட்டிங்கன்னா ஆகவன் தான். யாழ் உறும் இசையே, இனிய இசையே, ஏழு உறும் இசையே, எல்லா அருள் இசையே. பாருங்கள், யாழாகவும் இனிய இன்னிசைனா வாய்ப்பாட்டு, யாழு வாய்ப்பாட்டு, ஏழு உறும் சுரம், அருள் இசை, இது அருள் சேர்ந்த இசை. அதான் முதலே சொன்ன பாருங்க, மற்றதெல்லாம் இறைமையும் இசையும் சேர்ந்திருக்கும். இறைமை, இசை, கூடுதல் அருள், இது மூன்றும் சேர்ந்து கருணை. அதான் அகவல் சொல்லுவார் பெருமான், நாதனல் வரப்பின் அந்நிய பாட்டே, வேதகீதத்தில் விளைத்திருப்பாட்டே, நன்மார்க்கர் நாவில் நவிற்றிய பாட்டே, சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டே, நம்புறும் ஆகமம் நவிற்றிய பாட்டே, எம்பலமாகிய அம்பலப்பாட்டே. இந்த பாட்டை எப்படி பாட்டு தான் இறைவன்றார். இறைவன் வேற, பாட்டு வேறு இல்லை, இசை வேறு, இறைவன் வேறு இல்லை. அதனால் பெருமான் திருவொற்றியூர் வழிபாட்டுக்கு போகிறப்பெல்லாம் பெருமானுடைய பாடலே அங்கே இருக்கிற அன்பர்கள் பக்த கோடிகள்லாம் பாடுவாங்களாம், அந்த தியாகேச பெருமான் சன்னதியிலையும் வடிவடியம்மன் சன்னதிலையும். ஆனால் வள்ளற் பெருமான் அவர் நெஞ்சுருக கண்ணீர் மல்க பாடியது திருவாசகம். எவ்வளோ சிறப்பு பாருங்க. அது திருவாசகத்தை அப்படி கண்ணீர் மல்க அவர் பாடிட்டு போகிறார். அதே கோயிலில் இவர் பாட்டை மற்றவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் திருவாசகத்துடைய பாட்டை வரையார். திருவாசகத்து மேலே பெருமானுக்கு அந்த உருக்கம், பெருமானுடைய அருட்பார்ப்பு. இவ்வளோ பேர் அழறாங்க, வைத்தியநாதையர் கொடிசூர்லாம் ஏன் அழறாங்க, இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் தான் அழறாங்க அருட்பா கேட்டுனா அந்த உருக்கம் பெருமான் எங்கேருந்து ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம். அதுதான் அவர் சொல்கிறாரு, வான்கலந்த மாணிக்க வாசக நீன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். படிக்கிறது இல்லை, பாடுறது இசையோடு. நான் கலந்து பாடுங்கால் மெற்கற்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து. பாருங்க, இது சொல்கிறது அவ்வளவு தித்திப்பு. நீ ஒரு டம்ளர் இடத்துல கலந்து பாருங்க, நற்கருப்பன் சாறு, கேன் ஜூஸு, அதை கொஞ்சம் தேனை ஊற்றணும், அதில் பாலை ஊற்றணும், அப்புறம் செழுங்கனி, அது பழங்களுடைய ஊற்றணும், அதில் சாறு எடுத்து ஊற்றணும், பழைச்சாறு, இவ்வளோ ஊற்றி குடிக்க முடியல. ஓட்டுமா ஓட்டாதுங்களா? ஓட்டிடும். பெருமான் சொல்கிறாரு ஓட்டாதுங்கிறாரு. ஏன்னா இதுங்க மட்டும் இல்லை, நற்கருப்பன் சாரும் தேனும் பாலும் செழுங்கனி தீ அதை மட்டும் கலக்கிறது இல்லையா, அதோடு சேர்த்து ஊன் கலந்து உயிர் கலந்து பாரு, ஊனையும் உயிரையும் கலந்து பாரு, உனக்கு ஓட்டாதுங்க. இந்த புறப்பொருளை மட்டும் நீ கலந்தினா ஓட்டுன்னு தான். கருப்பஞ்சாற்றில் தேனையும் பாலையும் பழை சாரையும் கலந்தால் ஓட்டாமல் இருக்க ஓட்டும். அவற்றோடு நீ ஊனையும் உயிரையும் கலந்து பார், அப்போ ஓட்டாதுங்கிறார். வான் கலந்த மாணிக்க வாசகன் என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. ஆக அப்படி அந்த இசை பாடுறப்ப அப்படி வருது. பெருமான் இந்த வார்த்தைகள் சொல்லுவார், இசையோடு சேர்ந்து பாடுகிற அந்த பெரும் திறனை பெருமான் பெற்றிருந்தார்கள். பெருமான் பெற்றிருந்த பன்முகங்களிலே இசை ஒரு முக்கியம். ஏன்னா இசைதான் இந்த உருக்கத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட பெருமானுடைய இசை விழாவை கொண்டாடுகிறவர்கள் அனைவரையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி, இசையினாலே பெருமைங்க புகழ். ஆக இசைப்பட வாழ்க. நன்றி ஐயா, வந்தனம்.